தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 2:9. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, தண்ணீர் திராட்சரசமாய் ஆசீர்வாதமாய் மாறியது. இயேசு இந்த கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அவனுக்கு கொடுத்தார். அந்த கானாவூர் கல்யாணத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ வெகுமதிகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் இயேசு கொடுத்த வெகுமதி போல ஒருவராலும் கொடுக்க முடியாதுங்க. 600 லிட்டர் பெஸ்ட் வைன், மிகச்சிறந்த திராட்சரச அந்த நேரத்தில் கொடுத்து எல்லாரும் திருப்தியா சாப்பிட செய்தார்னா இந்த அற்புதத்தை யார் செய்ய முடியும்? தொழில் அதிபர் செய்ய முடியுமா? எங்க போய் வாங்குறது? அந்த நேரத்தில் 600 லிட்டரு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பெரிய தத்துவமானி செய்ய முடியுமா? யாருங்க செய்ய முடியும்? ஆண்டவர் இயேசு அழைக்கப்பட்டதினாலே, அந்த விவாகத்தில் மையமா இயேசு இருந்ததினாலே ஒரு கிஃப்டா கொடுத்தாருங்க. மணமக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் 600 லிட்டர் திராட்சை ரசம். இயேசு நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, நம்ம உள்ளத்துல வந்துட்டா, அவர் கொடுக்கிற கிஃப்ட் எல்லாம் ஆச்சரியம். இயேசு நமது ஊழியத்தில் இருந்தால், நம்ம வீட்டில் இருந்தா ஒரு நாள் கிஃப்ட் தாங்க அது. ஆகவே ஆண்டவரை அழைக்கணும், ஜெபிக்கணும்னு அர்த்தங்க. மரியாள் வந்து சொல்றாங்க, திராட்சை ரசம் இல்லை. ஆண்டவர் சொன்னா, உனக்கும் எனக்கும் என்ன ஸ்திரியே. இப்படி சொல்லிட்டாருன்னு அந்த அம்மா அமைதியா போகல. நமக்கு ஏன் வம்புன்னு போகல. அங்க இருந்து வேலைக்கால பாசு, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படி செய்யுங்கள். என்ன அர்த்தம்? இவரிடத்தில் நம்ம பிரச்சனை கொண்டு வந்து விட்டு விட்டோம். ஆண்டவர் இடத்துல ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அவர் சும்மா அனுப்ப மாட்டாரு, எதையாகிலும் செய்வார் என்கிற விசுவாசம். கர்த்தர் சொல்றார், அவர் சமூகத்துக்கு வந்துட்டீங்க, பிரச்சனையை வச்சிட்டீங்க, அவர் எதையாகிலும் செய்வாரே தவிர ஏமாற்றத்தோடு அனுப்ப மாட்டார், வெறுமையாய் அனுப்ப மாட்டார். இத கேட்கிற பார்க்கிற உங்கள் அத்தனை பேர் கர்த்தர் சொல்றார், இயேசுவை நம்பி வைக்கீங்க, உங்க பிரச்சனை கொண்டு வந்து அவர் சமூகத்தில் வைத்திருக்கீங்க, அவர் எதையும் செய்வார், எதையாகிலும் செய்வார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.